அடுத்து முற்றியல் உகரம்னா என்னன்னு பார்ப்போம். முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம், முற்றியல் உகரம். தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறையாத உகரம் வந்து முற்றியல் உகரம். இது எங்கெங்க வருதுன்னு பார்ப்போம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் வந்து முற்றியல் உகரம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, பசு, அது, தபு, பெரு. ஏற்கனவே குற்றியல் உகரம்னா என்னன்னு பார்த்துருப்போம்ல. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறிய உகரம். இங்கே பாருங்க, தனிக்குறில் பானா, ஆனா, தானா, பேனா, இது ஃபுல்லாக தனிக்குறில். தனிக்குறிலுக்கு அடுத்து குசுடு, துபுரு இது வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு முற்றிய லுகரம். அப்புறம் கடைசியில் வந்து சு, து, பு, ரு இது வந்து குசுடு துபுரில் முடியுதுன்னு சொல்லி இதை குற்றியல் உகரம் சொல்லக்கூடாது. ஏன்னா தனிக்குறில் கடுத்து வந்ததுன்னா அது வந்து முற்றியல் உகரம். அடுத்து மெல்லின உகரத்தை கொண்டு முடியும் அனைத்தும் முற்றியல் உகரம். மெல்லின உகரம்னா என்னன்னு தெரியும்ல நமக்கு, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வல்லினம், இடையினம், மெல்லினம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இடையின உகரத்தை கொண்டு முடியும் அனைத்தும் முற்றியல் உகரம். காணு, உருமு, உண்ணு. அடுத்து பாருங்க, எழு, தள்ளு, கதவு. இதில் பாருங்கள், நூ, மூ, நூ இது வந்து மெல்லின உகரத்தை கொண்டு முடியுது. அடுத்து பாருங்கள், எழு, தள்ளு, கதவு. இங்கே பாருங்கள், லு, லு, உ இது வந்து இடையின உகரத்தை கொண்டு முடியுது. அப்போது ஃபஸ்ட்டு குற்றியல் உகரம்னா என்ன, முற்றியல் உகரம்னா என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க.